இன்னைக்கு எங்க அப்பாவை நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். 7 மாசம் ஆச்சு நான் துபாய்க்கு வந்து. இன்னைக்கு ஷார்ஜா ஏர்போர்ட்க்கு வந்திருக்காங்க. அவருக்கு சுத்தமா தெரியாது நான் வரப்போறேன் அப்படின்ட்டு. இங்க நான் ஒர்க் பண்றேன். அவரு விஷயமா வந்திருக்காரு. நான் வருவேன், எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சுத்தமா தெரியல. லெட்ஸ் கோ. எல்லா பசங்களுடைய கடவுங்க தன்னுடைய அப்பாவை சந்தோஷமா கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி இங்க சூப்பரான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ரொம்பவே நெகிழ்ச்சியோட இந்த வீடியோவை இவர் பகிர்ந்திருக்காரு. யூ வித் வா அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இவர் துபாயில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரா. இவருடைய அப்பா ஒரு வேலையா அங்க வந்திருக்காரு. ஆனா இவருடைய அப்பாவை இவர் பாக்குறதா இல்ல. இங்க அவர் வேலை செய்யறாருன்றது தெரியும். ஆனா இவர் வந்து பாப்பாரு அப்படின்னு இவருடைய அப்பா எதிர்பார்க்கல. ஆனா 7 மாசம் ஆச்சுங்க. என்னுடைய அப்பாக்கு நான் சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன், எப்படி ரியாக்ட் பண்றாரு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு டக்குன்னு அப்பா முன்னாடி நிக்கிறாரு. இதை பார்த்த உடனே அவர் அப்படியே சந்தோஷத்துல தன்னுடைய மகனை கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கிறாரு. அந்த பாசத்துக்கு ஈடே கிடையாது, அந்த அன்புக்கு ஈடு இணையே இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது. எல்லா பசங்களுக்குமே இது ரொம்ப ஆசையா இருக்கும், தன்னுடைய அப்பாவை கட்டி அணைச்சு ஒரு முத்தம் கொடுக்கணும் அப்படின்னு. அந்த மாதிரி நெகிழ்ச்சியான தருணம் இங்கே நடந்திருக்கு. என்னுடைய லைஃப்லயே ரொம்ப ரொம்ப பெஸ்டான மூமெண்ட் இங்கே தாங்க நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நபர் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காரு. பார்க்கும்போதே அவ்வளோ அழகா இருக்கு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு எங்க அப்பாவை நான் சர்ப்ரைஸ் பண்ண போறேன். 7 மாசம் ஆச்சு நான் துபாய்க்கு வந்து. இன்னைக்கு ஷார்ஜா ஏர்போர்ட்க்கு வந்திருக்காங்க. அவருக்கு சுத்தமா தெரியாது நான் வரப்போறேன் அப்படின்ட்டு. இங்க நான் ஒர்க் பண்றேன். அவரு விஷயமா வந்திருக்காரு. நான் வருவேன், எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. அவரோட ரியாக்ஷன் பார்ப்போம். நான் வரதுக்கு முக்கிய காரணம் வந்து மை ஃப்ரெண்ட் யூசப் ப்ரோ. அடுத்து இவரு தான் கூப்பிட்டு வந்தாரு. காலைல 6 மணிக்கு அவங்க வேலையை விட்டு மனக்கட்டு என்ன கூப்பிட்டு வந்திருக்காங்க. அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சுத்தமா தெரியல. Let's go. சாரி கைஸ், ரியாலிட்டி டைலாக் வந்துருச்சு. இப்போ கரெக்டான விஷயம் வரும்.